நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளில் கூட உங்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல சமயத்திற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு 8:30 மணிக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லி முடிக்கப்படும். அதற்கு பின்பு நம்ம ஆயத்தமாகி இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து பூரியும் பண்டிகை நம்ம ஆசரிக்கும்படியாக போக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக நான் கடந்த முறை நான் வந்தபோது என்னோடு கூட சகோதரர் விக்டர் வந்திருந்தார். அவருடைய சாட்சி அவர் சொல்லும்படியாக திடீரென்று ஆண்டவர் அவருக்குள்ளே ஏவி அண்ணன் சாட்சி சொல்லணும் என்று இன்றைக்கும் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஒரு சில நிமிஷம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அவர் தன்னுடைய சாட்சியை நம்முடைய மத்தியில் பகிர்ந்து கொள்வார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் விக்டர். நான் டிபிஎம் சபையில் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் 87 என் நினைவு சரி இருக்குமானால் 87 நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வெட்கத்தோடு சொல்கிறேன், என்ன தான் நாங்கள் 87 ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தம் எங்ககிட்ட இருக்குதான்றது கொஞ்சம் பெரிய டவுட்டு தான். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயத்தில் குறைவுள்ளவனாக தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் சாட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சாட்சி. அது இந்த டைம் போதாது, இருந்தாலும் சுருக்கி நான் சொல்கிறேன். என்னென்னா நாங்கள் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா பாம்பேயில் பிறந்தாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர். பாம்பேயில் பிறந்து அவங்க அம்மா அப்பா அங்கேயே இறந்துட்டாங்க. அங்கே இறந்தவன்னா எங்கள் மாமா இருக்காங்க, எங்கள் அம்மாவோட மாமா. அவர் என்ன பண்ணாங்கன்னா 2 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, நான் பாம்பேயில் தான் இருப்பேன், எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தான் வயசு இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. 5-6 வயசு தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அப்போது ஹிந்துவாக இருந்தாங்க. அப்போது அவங்க சித்தி தான் வளர்த்தாங்க. அந்த சித்தி பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இந்த சாட்சி எங்கள் அம்மா ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சி சொல்ல முடியாத சாட்சி. தேவன் இந்த தருணத்தை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்தி அடித்து எல்லாம் ரொம்ப வேலை வாங்குவாங்களாம். ஆனால் ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, அவங்க கோவத்தில் அந்த சின்ன ஒரு 6 வயசு தான் இருக்கும், 6-7 வயசு தான் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு தாராவியிலேருந்து மட்டுங்கான்னு ஒரு இடத்துல ட்ரெயின் ஏறி இருக்காங்க. ஆனால் அது எந்த இடம் என்னதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்தாங்க. லாஸ்ட்டில் போய் நின்று இருக்குது, அந்த ட்ரெயினில் இறங்கிட்டாங்க. அப்போது ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியாமல் ரொம்ப சுற்றி பார்த்துருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்போ ஒரு மார்வாடி என்ன பண்ணியிருக்காரு, கேட்டிருக்காங்க நீங்கள் யாருன்னு. அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் அவங்க வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி இருக்க பெரியவங்களெல்லாம் வச்சு பேசியிருக்காங்க, என்ன இந்த பொண்ணை என்ன பண்ணுறதுன்னு. சில பேர் போலீஸ்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாம்பேயில் ஒரு சின்ன பொண்ணை போலீஸ்கிட்ட கொடுத்தா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, யாரும் அவங்கக்கிட்ட கொடுக்கல. போலீஸ்கிட்ட கொடுக்காம இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலியில், அவங்க வீட்டிலே ஒரு 20 பேர் இருந்திருக்காங்க, நம்ம ஃபேமிலியில் ஒரு பொண்ணாக வளரட்டோம்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 9 வருஷம் கிட்ட அந்த ஃபேமிலியில் வளர்ந்துருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஏஜ் அட்டன் பண்ணது எல்லாமே அந்த ஃபேமிலியில் தான், அவங்க ஃபேமிலி மெம்பராக தான் அவங்கள வளர்த்தாங்க. அப்போது அவங்க அந்த துர்கா பூஜை அந்த மாதிரிலாம் வரும். அந்த டைமில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா அவங்களுக்கு எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க அந்த மார்வாடி. ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா அந்த கீழே போயிட்டு ஃப்ளாட்டுக்கு கீழே விளையாடிட்டு இருந்தாங்க. நைட்டெல்லாம் விளையாடினோன்னே அவங்க ரொம்ப நேரமாக தேடி கிடைக்கலன்னு அவர் கோவப்பட்டு அடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி நீ போயிட்டுருக்கியே, இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நாங்கள் தானே பதில் சொல்லணும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அடித்தோன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி கோவப்பட்டு ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி இங்கே வந்துட்டுருக்காங்க. அது அவங்களுக்கும் என்ன ட்ரெயினுன்னு தெரியாது. திருப்பி மட்டுங்காலேருந்து தாராவிக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் 9 வருஷம் கழித்து அவங்க
சித்தப்பா அங்கே வளர்த்தவங்க அவங்கள கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே இங்கே சென்னையிலேருந்து எங்கள் அம்மாவோட மாமா அவர் இங்கே போர்ட்ரஸில் அசிஸ்டன்ட் கலெக்டராக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீ இந்த பொண்ணு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க பசங்களோட வளர்த்தாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க வந்து ஃபுல்லாக ஹிந்துவாக தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. அப்போது எங்கள் அம்மாச்சி மட்டும்தான் அதில் கிறிஸ்டியனு, சிஎஸ்ஐ கிறிஸ்டியனு. எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கே தெரியும் எங்கள் தாத்தா எப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்க அப்படின்னு அவர் முன்னாடி போய் நின்னா அவ்வளோதான், அவர் என்ன கேள்வி கேட்பார். போலீஸ்லலாம் கூட எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மாவெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காரு ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு இந்து மனுஷனாக இருந்தார். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையான மனுஷன், ரொம்ப நேர்மையாக இருந்தார். அவருக்கு ஒரு குறை சொல்லணுன்னா அவர் கிறிஸ்டியன் பிடிக்காது, அது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வேறு அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா யாருன்னா யாரெல்லாம் எந்தெந்த டைமில் ப்ரேயர் பண்ணுறாங்களோ அவங்கள எங்கள் தாத்தா கிட்ட சொல்கிற வேலை தான் எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசில். இது தான் எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாச்சி ப்ரேயர் பண்ணாலும் சரி, எங்கள் வீட்டில் யார் ப்ரேயர் பண்ணாலும் சரி, எங்கள் தாத்தா ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே சொல்லிடுவாங்க, இவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க, இவங்க வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னொன்று. எங்கள் தாத்தா ஷூவை கழட்டி வாயிலே அடிப்பார், பைபிள் படித்தாலும் ப்ரேயர் பண்ணாலும். அப்படி ஒரு மனுஷனாக இருந்தாங்க. கடைசியில் எங்கள் அம்மாவும் என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மாச்சியை பார்த்து ரட்சிக்கப்பட்டு 84 ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அதிலேருந்து எங்கள் தாத்தாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாயிட்டு எங்கள் தாத்தா சொன்னார், நீ வந்து ஏசப்பா மட்டும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ செய்கிறேன் அப்படின்னா. இல்லை, எனக்கு ஏசப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா நிறைய பேர் எங்கள் அங்கிள் எங்கள் அம்மாவோட சகோதரங்க எல்லாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. எதுக்குன்னா கிறிஸ்டியன் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல, அவங்களையும் விட்டுட்டாங்க. எல்லாம் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. நான் வந்து எனக்கு ஏசப்பா தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நாங்களும் ரொம்ப கடினத்தின் பாதையில் போயிட்டுருந்தோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் சிக்காயிட்டு பெட் ரிடன் ஆகிட்டார். நானும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஸ்கூலில் எல்லாமே வந்து எங்கள் அம்மா 84 ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், நான் சண்டே கிளாஸ் படித்தாலும், நான் வந்து சர்ச்சுக்கு போகிறது வந்து கம்மி தான். என்னென்னா கொஞ்ச நேரம் தான் போவேன், மற்ற நேரம்லாம் சர்ச்சில் இருக்க மாட்டேன். அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிட்டு இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா நினச்சிப்பாங்க நான் நல்லா போயிட்டுருக்கேன் சர்ச். ஆனால் நான் எங்கேயும் வெளியிலலாம் போக மாட்டேன். என்னென்னா எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிளேயராக இருந்தேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடிட்டு இருப்பேன். அப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தான். காலையில் 6 மணிக்கு எழுந்தேன்னா நான் வந்து வீட்டுக்கு வரும்போது 11 மணிக்கு வருவேன். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் அப்படி போயிட்டே இருந்தேன். ஆனால் இருந்தாலும் அப்படியே ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கும்போது சண்டே கிளாஸ்லாம் படித்தேன். ஆனால் அந்த அளவுக்கு படித்தேனான்றதில் அது கடவுளுக்கு தான் தெரியும். நான் வந்து ஒழுங்காக படிக்கலைன்னு எனக்கும் தெரியும். அப்போது நான் அப்படியே போயிட்டுருக்கும் போது என் ஜீவியம் அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே கண்டிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் விடிய காத்தால 4 மணிக்கு மட்டும் அவங்க ப்ரைஸிங் மட்டும் பண்ணுவாங்க. காலையில் ப்ரைஸிங் பண்ணுவாங்க, ஒரு நாளில் 2 வேலை செய்வாங்க. 7லேருந்து 9 ஒரு வேலை செய்வாங்க. அப்புறம் 9:30லேருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருந்தது. யாருன்னா அந்த மாதிரி வேலை செஞ்சால் தான் ஃபேமிலியை ரன் பண்ணணுன்ற மாதிரி. அது இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலை வீட்டில் தான் இருந்தோம். அந்த ஓலை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும், ஒரு இடத்துல மட்டும் ஒழுகாது, அந்த இடத்துல மட்டும் எல்லாம் பெட்டு போட்டு நின்றுட்டுருப்போம், உட்காந்துட்ருப்போம். மழை நின்ன உடனே திருப்பி போய் படுப்போம், திருப்பி மழை வரும், திருப்பி தொடப்போம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தாலும் நான் வந்து கர்த்தரை தேடாமல் தான் இருந்தேன். அப்போது நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கிரிக்கெட்னு போயிட்டு இருந்தேன். என்எஸ்எஸ் கேம்புக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்னான்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டு. கால் 2ஆக உடஞ்சி தொங்கிட்டு என்ன சொல்கிற ஒரு சின்ன சதையில் தான் கால் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தது.
என்னை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய லெக்சரர்ஸ்லாம் நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு நினச்சி தான் என்னை தூக்கி தண்ணியெலாம் தெளித்து அடிச்சிருக்காங்க. உயிரோடு இருக்கேனான்னு பார்க்குறதுக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போது நான் வந்து கொஞ்சம் ஏதோ கத்தியிருக்கேன். அப்போ தான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு 2:30 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. எனக்கு விழிப்பு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து தான் எனக்கே தெரியும் நான் எங்கே இருந்தேன்றது. அது வரைக்கும் நான் எங்கே இருக்கேன், என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது. ஒரு வலியோ எதுவும் இல்லை. ஃபுல்லாக மயக்கத்தில் இருந்தேன். எல்லாமே எனக்கு பிளட் எல்லாம் போனதால் எனக்கு சுய நினைவே இல்லாமல் தான் இருந்தேன். அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா மூலியமாகவே ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது விடியகாத்தால 4 மணிக்கு. அது என்ன தீர்க்க தரிசனம்னா, மகனே நீ வந்து நிறைய வாட்டி அந்த வழியாக போன, நான் உன்னை பாதுகாத்தேன், ஆனால் உனக்கு நான் உணர்த்தினேன். ஆனால் நீ உணர்த்தினதையும் நீ வந்து அது உனக்கு புரியாமல் நீ அந்த வழியாக போனதால தான் உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் புரியல. அப்புறம் யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நான் வந்து 2-3 வாட்டி அந்த சைடு போயிருந்தேன். ஆனால் 3வது வாட்டி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எனக்கு ஏதோ ஒன்று தோணிக்கிட்டு இருந்தது, இந்த சைடு போகாதன்ற மாதிரி. அது நிச்சயமாகவே சொல்ல முடியும், அது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை என்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தையை நான் வந்து ஒரு அறியாதவனாக தான் இருந்தேன். அந்த சைடு வரும்போது தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஆகிட்டு. அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நீங்கள் எழுந்து நடக்க 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு துக்கம். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுந்து நடந்தாலும் சில டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பேசாமல் காலை எடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா காலை ஒட்ட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே உடஞ்சி போய் தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு நாளும் விட்டதில்லை. ஆனால் அவங்க என் முன்னாடி அழுதுதில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கள் அண்ணனும் சரி எங்கள் அம்மாவும் சரி முட்டி போட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் தூங்கிட்டு இருப்பேன் அந்த டைமில். அந்த மாதிரி பண்ணி ஜெபிச்சு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 வருஷத்தில் நடக்க முடியும்னு சொன்ன டாக்டர் வந்து நான் 1 வருஷத்தில் எழுந்து நடந்தேன். அது கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த 1 வருஷத்தில் எழுந்து நடந்து மாத்திரமல்ல, எனக்கு அடுத்த டைம்லேயே வேலையும் கிடச்சிது. எங்கள் ஃபேமிலியில் இருக்க ரிலேஷன்ஸே நிறைய பேர் சொன்னாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலாம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து டெலிஃபோன் பூத் வச்சு கொடுத்துருங்க, அப்போது அதை எப்படி வச்சுன்னா அவன் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமாக பேசினாங்க. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜெபம் இல்லை, எங்கள் அம்மா ஜெபத்தை கேட்டு தான் வந்து கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு ஃபெப்ரவரியில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஃபெப்ரவரியில் ஆக்சிடெண்ட்டு, மார்ச்சில் எக்ஸாம். ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்றது ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஃபெயில் ஆனாலும் என்னென்னா பண்ணு, நான் ஜெபிக்கிறேன், நீயும் ஜெபிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனாங்க. நான் எப்படி படிப்பேன்னு எனக்கே தெரியும். ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த ஃபெப்ரவரியில் நான் ஆக்சிடெண்ட் ஆனாலும் அவ்வளோ பெரிய கம்பி இருக்கும் காலில். எங்கள் அம்மா தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கு எக்ஸாமுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு தான் போவேன். ஒரு ஸ்டூலில் காலை தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து தான் எழுதுவேன். ஆனால் அப்படி எழுதியும் கர்த்தரோட இரக்கத்தினால என்னால் அந்த டிகிரி எக்ஸாமை பாஸ் பண்ண முடிஞ்சுது. கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கேன். அது மாத்திரமல்ல, இவ்வளோ சிச்சுவேஷன்லேயும் வந்து நான் அப்போ கூட கர்த்தரை தேடினான்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இது தான். ஆனால் எங்களுக்கு கூட அற்புதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் கர்த்தர் எங்களை வந்து கைவிடவில்லை, அதுதான். ஆனால் இன்னொரு சாட்சி எனக்கு என்ன சொல்லணும்னா, வேலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அந்த அளவுக்கு நான் தேடுனதில்லை, ஜெபம் பண்ணதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் இருந்தாலும் எங்கே போனாலும் எனக்கு வந்து வேலை வந்து அந்த இன்டர்வியூ போனால் நான் கிளியர் பண்ணிடுவேன். அது இல்லாமல் கடைசியாக போன இன்டர்வியூ கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் ஒரு பொசிஷன் நினச்சிட்டு போனேன். அந்த பொசிஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் கர்த்தர் பாருங்கள், எனக்கு அதுக்கு மேலான பொசிஷன் நான் கேட்கவே இல்லை.
அதுக்கு மேலான பொசிஷனை எனக்கு தந்தார். நான் கண்டிப்பாக அதுக்கு தகுதி இல்லை, ஆனால் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அதுக்கு இரட்டத்தனையாக கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தார். இன்னொன்று கடைசியாக எங்கள் அண்ணனுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்லணும். என்னென்னா, எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்சி கேட்ரிங் தான் படித்தான். அந்த டைமில் கேட்ரிங் படித்து துபாயில் போகணுன்னு தான் அவனோட ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு என்னோடய ஆக்சிடெண்ட் ஆனதால் அவனுக்கு துபாயெலாம் போகணுன்னு அவனுக்கு ஒரு அந்த ஐடியாவே விட்டுட்டு, நான் இங்கேயே இருக்கலாம் தம்பிக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் என்ன பண்ணான், இங்கேயே தான் வேலை பார்த்தான். இங்கே ரெசிடென்சி டவர் ஸ்ரீநகரில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்கே தான் வேலை செய்வான். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் எதுவுமே இருக்காது. நான் சொல்கிறது 2002 அந்த டைமில் எதுவுமே இருக்காது. அங்கேருந்து நடந்து வருவான். அப்போவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க தாசனை வந்து அப்போ வந்து முழங்கால் ஜபம்னு ஒன்று வைப்பாங்க. பைபிள் ஸ்டடி முடித்தோன்னா 8லேருந்து 8:30 வரைக்கும் முழங்கால் ஜபம், முழங்காலில் மட்டும் இருந்து ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணோம் உங்களோட காரியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் கூட கலந்துக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா ரெகுலராக கலந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவான். அப்போ பண்ணும்போது அவனுக்கு பிஎஸ்சி கேட்ரிங்காக இருந்தாலும் ஒரு பேங்க்கில் வேலை கிடச்சிது. அப்படி எப்படி கிடச்சிதுன்னு அவனுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த பேங்க்கில் அவனுக்கு வேலை கிடச்சிது. அதுக்கப்புறமும் அவன் ஜெபிச்சு இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் அவன் வந்து ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கான். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உண்மை இல்லைனாலும் கர்த்தர் எங்களுக்காக அற்புதமாக நடத்திட்டு வர. அது மாத்திரமல்ல, இந்த நாங்கள் நிச்சயமாகவே சொல்ல முடியும், இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியம் இல்லைனாலும் கர்த்தர் இல்லைனாலும் நாங்கள் என்ன ஆயிருப்போன்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பெரிய ஒரு அற்புதத்தை சொல்லணும். எங்கள் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்குமே கடன் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் கையில் காசு இருக்கும், லோன் போட்டு கார் வாங்கணுன்னு போவோம். ஆனால் அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா காரும் பிடிச்சிருக்கும், எல்லாம் பிடிச்சிருக்கும், ஆனால் எங்களால் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னு எங்களுக்கே தெரியல. வாங்க முடியாமல் திருப்பி வந்துடும். இது மாதிரி 3-4 இடத்துல பார்த்துருக்கோம், வாங்கினதே இல்லை. திடீர்னு ஆனால் எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஜெபிப்பான். இதுக்காக ஜெபிச்சு சர்ச்சில் ஒரு வாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 6 மணிக்கு அவங்க வைஸ் பிரசிடென்ட் கால் பண்ணி, எங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது தம்பி, வந்து எடுத்துக்கோ அப்படின்னாரு. சார் எங்களை இப்போ காசுலாம் கொடுக்க முடியாது, எனக்கு வேணாம், நான் வேறு கார் பார்த்துட்டேன், நான் உன்னை கேட்கவே இல்லை, அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போ, இது உனக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது ஏன் கொடுத்தாருன்னு எங்களுக்கும் தெரியாது. எத்தனையும் அந்த விபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணார். அவர் 3 வருஷமாக டச் இல்லை. திடீர்னு வந்து அவர் வந்து இதை சொன்னதால், அப்படி சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. ஸோ அப்போது எங்கள் ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது, கர்த்தர் வந்து உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அது வேறு யார்கிட்ட இருந்ததுனாலும் பிடுங்கி உனக்கு கொடுப்பாரு, அதுதான் நம்மளோட தேவனோட இது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நான் நிறைய விஷயத்தில் குறைவுள்ளவனாக இருக்கேன், அதை கர்த்தர் என்னை மன்னிக்கணும். அது இல்லாமல் எனக்கு ஒரு 2 வார்த்தை கர்த்தர் வந்து எனக்கு தந்திருக்கார் சோர்ந்து இருக்கிற நேரத்தில். சங்கீதம் 27 லாஸ்ட்டு வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் மனதை திடப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு 2 வாட்டி அந்த கர்த்தருக்கு காத்திருன்னு வரும். ஏன்னு எனக்கும் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசித்து பார்த்தா நான் வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அவசரப்படுவேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னா சீக்கிரம் பண்ணிடணும், எதுவாக நடக்கணுன்னாலும் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுவேன். மேபி அதனால தான் கர்த்தர் எனக்கு தந்திருப்பார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கர்த்தரோட பரிசுத்தவான்கள் மூலமா ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. என்னென்னா, கர்த்தர் என்னை கைவிட்டார்னு நீ நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருக்க, ஆனால் உன்னை ஜீவனோட என்னோட சமூகத்தில் வச்சிருக்கிறதே நான் உன்னை கைவிடவில்லைன்ற அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டவட்டமாக ஒரு வாட்டி பேசியிருக்கார். அதனால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்க நிறைய வாலிப பசங்க இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நம்ம வந்து இள வயதில் அந்த வசனத்தை நம்ம மறந்துட்டு கர்த்தரை ருசி பார்க்காம இருக்கிறோம். நீங்களும் என்ன மாதிரி இல்லாமல்
இந்த சிறு பிராயத்தில் அப்புறம் இள வயதில் நீங்கள் கர்த்தரை ருசித்து பாருங்கள். அவர் வந்து இப்போ கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலும் கொடுப்பேன். நான் அந்த டைமில் வந்து அந்த ருசி பார்க்கலை. இன்னும் உண்மையாக சொல்லனா அந்த இள வயதில் நான் விட்டுட்டேன், ருசி பார்க்கல. நீங்கள் இப்போ அதை ருசி பார்த்தீங்கன்னா அது இன்னும் வந்து உங்களோட பலன் ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அடியனுக்கு ஒரு சிறு ஊழியமும் இருக்குது. சின்ன பசங்களாம் வாலிபர் மத்தியில் ஒரு சின்ன ஊழியம் கர்த்தர் இரக்கம் பாராட்டி கொடுத்துருக்கார். நீங்கள் யாவரும் அந்த ஊழியத்தை நான் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாக செய்யணும்னு நீங்களும் ஜெபிச்சிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய தம்பி விக்டர் அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் செய்திருக்கிற எண்ணுக்கடங்காத நன்மைகளுக்காக, அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் கூட கர்த்தர் நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் உண்மையுள்ளவராக இருந்து நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறபடினால் கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோமாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரிசுத்த பிதாவே, merciful Father, இந்த அருமையான ஓய்வு நாளில் எங்களுக்கு கிருபையாய் தந்தபடி நாளுமே துதிக்கிறோம். I thank you Lord for the Sabbath day. இந்த நாளில் எங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பண்டிகைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for the feast that you have for us. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். Oh Lord, you always give us more than ever we think and ask. இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களை வைக்கிறோம். We just bow ourselves and give us into your hands. எங்களோடு இடைப்படுவீராக. Oh Lord, be with us. எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய வழியில் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. Oh Lord, encourage us, strengthen us and let us walk in your way. நீர் எழுப்பின அருமையான ஜீவனுள்ள சாட்சிக்காக ஸ்தோத்திரம். I thank you Lord for the living testimony. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். Oh Lord, we pray that you will bless that family and oh Lord, be with them. சாட்சியை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற வசனத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Oh Lord, let each one of them taste and see that the Lord is good and let them feel blessed being trusting the Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless each one of them, எங்களை Lord. தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களை வைக்கிறோம். We humbly give ourselves into your hands. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name, O Father. Amen. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நினையாத பிரகாரமாக இவ்விதமாக இந்த புதிய ஆண்டில் கூட உங்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் தந்த நல்ல சமயத்திற்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for having given me this opportunity. I didn't think I would get it. விசேஷமாக இந்த பூரியமிலும் கூட பங்கெடுக்கும்படியாக அடிமைக்கு இந்த ரெண்டாம் விஷயம் எனக்கு தருணம் கர்த்தர் தந்தபடினால் என் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for having given me the opportunity once again to be part of the Purim. ஆகையினால் கர்த்தர் நம்ம எல்லாரும் நிறைவாய் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்றுவாராக. May the Lord bless each one of us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு முன்பாக கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் இருக்கிறது. We have a very short time before us. ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on an important truth. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பாராக. May God enlighten our hearts. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். The literal Israelites are a forerunner for us. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். We are spiritual Israelites. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை விட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். More than for the physical Israelites, the spiritual Israelites. For us, the Lord has given us life. அவர்கள் இன்றும் ஒரு அறியாமைக்குள்ளே ஒரு முக்காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And even now they don't have understanding and they are covered with a veil. ஆனால் நமக்கோ பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். But God has enlightened our minds and given us a beautiful eyes. இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். The literal Israelites are a real forerunner for us. இந்த எழுத்தின்படியான இஸ்ரவேலரை குறித்து நாம் படிக்கும் பொழுது when we learn about them, அவர்கள் 430 ஆண்டு காலங்களாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 years they were slaves in Egypt.
இதை நம்முடைய ஜீவியத்திலே 2023ஆம் ஆண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். Let us take 2023. அதற்கு பிறகு அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள். After the journey, they reached Canaan. அது நம்முடைய ஜீவியத்தில் 2024ஆம் ஆண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். And we can take 2024. இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு மேன்மை மறுமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். The Lord has given us a very beautiful verse. உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். Your barns shall be filled. உன் ஆலை திராட்சரசத்தினால் வழிந்து வழிந்து புரண்டு ஓடும். And wine shall overflow. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமாக ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை தந்து நமக்கு தேவையான ஆகாரமும் குடிக்கும்படியான திராட்சரசமும் ரெண்டும் நான் உனக்கு கொடுத்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். God has said that He would give us food to eat and wine to drink. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார். For the physical Israelites, Canaan was promised. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதே போல கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம் என்று நாம் படிக்கிறோம். Canaan was a land flowing with milk and honey. இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். We have entered into the new year. இந்த புதிய ஆண்டு நமக்கு பாலும் தேனுமாக இருக்க வேண்டும். Let this new year be milk and honey to us. இந்த புதிய ஆண்டு பாருங்க, ஆரம்பத்திலே அதாவது டிசம்பர் 3rd வீக்ல 2nd வீக்ல நான் இங்கே ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுதெல்லாம் பூர்வீமை குறித்து எங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டார்கள். So December 2nd week it was told unto me there's no idea about Purim. ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்த 3ஆம் நாளிலே But the 3rd day in the new year எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. I got a news. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னுடைய இருதயத்தை நிரப்ப துவங்கினது. And there was a great happiness in my heart. சபைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? What is the message to the whole church? இந்த 2024ஆம் ஆண்டு, இந்த புதிய ஆண்டு உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடியதாக, களஞ்சியம் நிரம்பக்கூடியதாக, திராட்சரசம் வழிந்து ஓடக்கூடிய ஒரு வருஷமான உனக்கு மாற்றி தந்திருக்கிறேன். I shall fill your land with milk and honey, and I shall fill your barn with plenty, and thy presses shall overflow with wine. ஆனால் எல்லாருக்கும் அல்ல. But not for everybody. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்திற்கு நான் கொண்டு போவேன். When there were 20 lakh people, God told them that I will take you into a land which is filled with milk and honey. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே இந்த சத்தியம் எழுதப்பட்டிருக்கு. Exodus 3:8 it is written. அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். And I come down to deliver them out of the hand of the Egyptians, to bring them unto the land, unto a good land, and a large, unto a land flowing with milk and honey, unto the place of the Canaanites, and the Hittites, and the Amorites, and the Perizzites, and the Hivites, and the Jebusites. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, when the Lord told this word, இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் புருஷராய் இருந்தார். There were 20 lakh Israelites there. 20 லட்சம் புருஷர் ஸ்திரீகள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய ஜனசமூகத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தில் கொண்டு போய். When there were 20 lakh Israelites, it was told unto them, I will take you unto a land of milk and honey. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு முன்பாக அந்த தேசத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னார். I have kept that land before you, go and inherit it, was the word of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனா சம்பவித்த காரியம் என்ன? But what was the thing that happened? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஃபில்டர் ஆகி அப்படியே குறைந்து கானான் தேசத்திற்கு வெறும் 6 கூட்டத்தார் மாத்திரம் தான் வந்து சேர்ந்தார்களாம். So when it was reduced, only 6 people reached Canaan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 6 கூட்டத்தார் மாத்திரம் தான் வந்து சேர்ந்தார்களாம். 6 people, 6 groups kind of people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் படிக்கும் பொழுது யோசுவா கானான் தேசத்திற்குள் போய் சேர்ந்தான் என்று நாம் படிக்கிறோம். Joshua entered into the land of Canaan. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது,
Exodus 1, Deuteronomy Deuteronomy 138. 138. சீக்கிரம் படியுங்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். But Joshua the son of Nun, which standeth before thee, he shall go in thither, encourage him, for he shall cause Israel to inherit it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை நான் அந்த தேசத்திற்குள்ளே நான் பிரவேசிக்க செய்வேன், அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். I will allow Joshua to enter into Canaan. He shall divide the land for the people. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், காலேபை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். The second is Caleb. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Deuteronomy 136. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். காலேப் மாத்திரம் அதை காண்பான். Save Caleb the son of Jephunneh, he shall see it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காலேபை அந்த தேசத்தை காணும்படியாக, அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக செய்வேன். So Caleb will be entering into the land. மூன்றாவதாக The third one, எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நிறைய புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாம் புறப்பட்டார்கள். there were a lot of men and women who started from Egypt. வருகிற வழியிலே யுத்த புருஷரான மனுஷர் எல்லாம் மரித்து All போய்விட்டார்கள். men of war died in the land. அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் உயிரோடு இருந்தார்கள். Their wives were there. ஆண்டவர் அவர்கள் எல்லாரும் கொண்டு போய் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the wives were taken into the land of Canaan. மாத்திரமல்ல, நான்காவதாக எகிப்திலிருந்து புறப்படும் போது சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். When they started from Egypt, small children were there. பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த சிறு பிள்ளைகள் எப்படி கானான் தேசம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண முடியும், வனாந்தத்தில் பிரயாணம் பண்ணால் செத்து போய் விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். And it was told these small children, when they move through the desert, they may die. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But what did God say? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படித்தார். Deuteronomy 139. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Moreover, your little ones, which he said should be a prey, and your children, which in which they had no knowledge between good and evil, they shall go in thither, and unto them will I give it, and they shall possess it. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளில் நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள், அவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Your little ones, which he said you should be a prey, and your children, which in that day had no knowledge between good and evil, they shall go thither, and they shall inherit it. இவர்கள் எகிப்திலிருந்து போகும்போதே இருந்த சிறு பிள்ளைகள். These were little ones when they started off from Egypt. இவர்களை கர்த்தர் கானானுக்குள்ளே கொண்டு வந்தார். God took them to Canaan. ஐந்தாவதாக The fifth group, வனாந்தரத்தில் வரும்பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். and in the desert, in their journey, there were little ones who were born. அந்த குழந்தைகளும் கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். Even those little children, God said they will be taken to Canaan. இந்த குழந்தைகள் எகிப்தை பார்க்கவில்லை. They have not seen Egypt at all. வனாந்தரத்திலே 40 ஆண்டு கால பிரயாணத்திலே பிறந்த பிள்ளைகள். And in these 40 years in the desert, these children were born. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் Joshua 5, 5, 6, 7 வசனம். 5, 6 and 7. 5, 6. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். 7ஆம் வசனம். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். தொடர்ச்சியாக படிக்கும் பொழுது இந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு போய் கானானிலே சேர்க்கிறார். And these children who were born in the wilderness were taken into Canaan. இவர்கள் தான் ஐந்தாவது கூட்டம். And these are the fifth group of people. ஆறாவது ஒரு கூட்டம்.
The sixth group, ஆறாவது யார் தெரியுமா? do you know who they are? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும். இப்போ 5 கூட்டத்தை சொல்லிட்டேன். ஆறாவது இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஒரு முறை வேத பாடத்தில் சொன்னதை நானே கேட்டேன். பாஸ்டர் சொன்ன காரியங்கள் தான். யோசேப்பினுடைய எலும்புகள். And it was said the bones of Joseph. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். Genesis 50. 24, 25, 26 வசனங்களை நாம் 24, 25 and 26. யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு கந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். So they put him in a coffin in Egypt. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது, Exodus 13:19 if you would read, அந்த பெட்டியை அவர்கள் போகும்போது சுமந்து கொண்டு போகிறார்கள். And as they were going they carried that coffin box. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Exodus 13:19. மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். பாருங்க, யோசேப்பு இவ்விதமாக ஒரு உறுதியாய் ஒரு ஆணையிடு விட்டு உடன்படிக்கை செய்து அவன் மரித்தபடியினால் அவனுடைய எலும்புகளையும் அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். And Moses took the bones of Joseph with him. For he had straightly sown the children of Israel, saying, God will surely visit you, and he shall carry my bones away with you. ஆகையால் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த பிறகு, so after going into Canaan, யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கானானிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று நாம் படிக்கிறோம். Joshua 24:32 we see that he was buried in Canaan. யோசுவாவின் புத்தகம் 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோருடைய புத்திரன் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. And the bones of Joseph which the children of Israel brought up out of Egypt, buried there in Shechem and in a parcel of ground which Jacob also bought of the sons of Hamor the father of Shechem for 100 pieces of silver, and it became the inheritance of the children of Joseph. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவ்விதமாக இந்த 6 கூட்டத்தார் மாத்திரம்தான் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்து அதை சுதந்திரமாக்கி கொண்டார்கள். Only the 6th group of people entered into Canaan and inherited it. ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏறக்குறைய 20 லட்சம் பேர் இருந்தார்கள். 20 lakhs people were there when the promise was given. ஆனால் 6 கூட்டத்தார் தான் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். And only 6 kind of groups were entered into Canaan. இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன? What is the word that the Lord is speaking to us? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த 6 கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருந்தால் மாத்திரமே இந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசமாய், நம்முடைய களஞ்சியம் தானியத்தினால் நிரம்பக்கூடியதாக, நம்முடைய திராட்சரசம் புரண்டு ஓடக்கூடியதாக காணப்படக்கூடிய வருஷமாய் காணப்படும். Only if you would be part of the 6 groups of people, surely this year 2024 your barn shall be filled with wheat, and surely your presses shall overflow with wine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த 6 கூட்டத்தாரை குறித்து விவரமா படிக்க வேண்டும் என்றால் अनेक காரியங்கள் உண்டு. ஒரே ஒரு கூட்டத்தாரை குறித்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். So we need to learn about the 6 group of people and the attitude they had, but we would just learn about one today. முதலாவது யோசுவா பிரவேசித்தான் என்று நாம் படிக்கிறோம். We see that Joshua inherited. அருமையான தேவனுடைய ஜனமே, நாமும் யோசுவாவை போல காணப்பட்டால் இந்த 2024ஆம் புதிய ஆண்டு நமக்கு கானானாய் காணப்படும். Surely if we are like Joshua, then
2024 will be like a Canaan to us. பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசமாய், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்படக்கூடிய தேசமாய், கர்த்தரே நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு தேசமாய் காணப்படும். Surely there shall be milk and honey, and surely the Lord shall lead us. இந்த வருஷம் முழுவதுமாய் நன்மையினால கிருபையினால கர்த்தர் நம்மை The முடிசூட்டுவார். Lord shall fill you with goodness and mercy. நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும்படி உதவி செய்வார். Surely He shall overflow your paths. ஜீவனும் கிருபையும் நன்மையும் நம்மை தொடர்ந்து வரும்படி செய்வார். Life and mercy shall surely come after us. ஆகையினால் இந்த யோசுவாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது, What do we learn about Joshua? வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது அவனை குறித்து 7க்கும் அதிகமான விசேஷமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 7 important things that are told about Joshua. முதலாவது இந்த யோசுவாவை குறித்து நாம் படிக்கும் பொழுது, First thing that we learn about Joshua, அவன் 2 விதங்களிலே விசேஷமானவன். and he was unique in 2 ways. முதலாவது அவன் பிறப்பிலேயே அவன் ஒரு பிரபுவாக பிறந்தவன். And when he was born as a prince. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது, Numbers 13. 1, 2, 8 இந்த 3 வசனங்களை படித்தால், Now when you read 1, 3 and 8. 1, 2 and 8. 1, 2 and 8. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றான். பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். And it is said that and the Lord spoke unto Moses, saying, Send thou men that they may search the land of Canaan, and which I give unto the children of Israel, of every tribe of their fathers he shall send a man, everyone a ruler among them. பாருங்க, எப்ராயிம் கோத்திரத்தினுடைய ரூலர், அந்த பிரபு யார்? And who is the ruler of the tribe of Ephraim? 8ஆம் வசனத்தை படிப்போம். 8th verse. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசாயா. நூனின் குமாரனாகிய யோசுவா, அதான் ஓசாயான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Of the tribe of Ephraim, Oshia the son of Nun. இவன் பிறக்கும் பொழுதே இவன் ஒரு பிரபுவாக பிறந்தவன். When he was born as a ruler. இரண்டாவதாக இவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம் கூட ஒரு பிரபுவாகிய ஒரு உத்தியோகம். And the occupation that was given to him was that of a ruler. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படித்தால், Joshua 5:13. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கூட ஒரு சேனையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பதவிதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. So a big occupation was given unto him. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ என்று கேட்கிறான். அவன்தான் முன்பாக சேனையின் அதிபதியாக நின்று கொண்டிருக்கிறான். And Joshua 5:13, and it came to pass when Joshua was by Jericho that he lifted up his eyes and looked, and behold, there stood a man over against him with his sword drawn in his hand. And Joshua went unto him and said unto him, Art thou for us, or art thou for our adversaries? அவன் பிறப்பிலையும் பிரபுதான், அவனுடைய உத்தியோகத்திலும் அவன் சேனையின் அதிபதிதான். And you can see in his birth he was a ruler, and by occupation he was a ruler again. ஆனால் யோசுவாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? But what is it said about Joshua? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தால், Joshua 1:1. தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now after the death of Moses, the servant of the Lord, it came to pass that the Lord spake unto Joshua, the son of Nun, Moses' minister, saying. இங்க பாருங்கள், இந்த யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரன், மோசேயினுடைய ஊழியக்காரன் என்று நாம் படிக்கிறோம். And we see that this Joshua is the minister of Moses. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? இவன் பிறப்பிலேயே ஒரு பிரபுவாக இருந்தாலும், உத்தியோகத்தில் ஒரு சேனையின் அதிபதியாக இருந்தால் கூட, ஊழியக்காரன், மோசேக்கு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் தான் அவன் வைராக்கியமாய் இருந்தான். Though by birth he was a ruler, and even by occupation he was a commander, now he is a minister unto Moses. இந்த புதிய ஆண்டு நமக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு வருஷமா இருக்க வேண்டும் என்றால், if only this land has to give us milk and honey this year, நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதம் நிரம்பின வருஷமா இருக்க வேண்டும் என்றால், if only we need blessings filling our life this year, எவ்வளவுதான் கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருந்தாலும்,
Whatever extent you are lifted up in your life, நான் மோசேக்கு ஊழியக்காரன், நான் பணிவிடைக்காரன் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். I need to have a feeling I am a minister unto Moses. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்தால், When you read Micah 6:8, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். He had showed thee, O man, what is good, and what doth the Lord require of thee, but to do justly, and to love mercy, and walk humbly with thy God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved of God, யோசுவாவுடைய ஜீவியத்தில் முதலாவது நாம் படிக்கக்கூடிய காரியம், அவன் மனத்தாழ்மையாய் ஜீவித்த ஒரு தேவனுடைய மனுஷன். so he was a man who walked humbly before God. இந்த புதிய ஆண்டில் கூட நாம் எந்த அளவுக்கு மனத்தாழ்மையாய் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். To what extent you are going to be humble, the Lord shall surely bless you. எல்லா விதங்களிலும் இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். In all ways this year shall be a blessed year for us. ஆகையால் யோசுவாவை போல காணப்படுவோமாக. But let us lead our lives like Joshua. இன்னும் ஒரு காரியத்தை கூட காண்பித்து முடிக்கிறேன். I want to show one more point and tell you. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் படித்தால், Exodus 33:11 if you would read. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். And he never departed from the tabernacle. சீக்கிரம் படிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயுடைய முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். His servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோசுவா, இந்த மோசேனுடைய ஊழியக்காரனா இந்த யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று. A young man who did not depart out of the tabernacle. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved of God, வெளியிலே பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. there may be so many things outside. இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானம் செய்வோமாக. In this new year let us take a determination. எல்லா விதங்களிலும் கர்த்தருடைய ஆலயத்தை நான் கனப்படுத்துவேன். In all ways I will honor the temple of the Lord. தேவ சமூகத்தை நான் கனப்படுத்துவேன். I will honor the presence of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரியாதிருப்பேன். I will not depart from the tabernacle. அவ்விதமாக நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து எல்லா விதங்களிலும் கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே இந்த வருஷம் நமக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய வருஷமாக இருக்கும். In all ways if we would honor God, surely this land will be a land flowing with milk and honey for us this year. நாம் யோசுவாவா இருக்கிறபடினால் நிச்சயமாகவே கானான் தேசத்திற்குள்ளே நம்மை பிரவேசிக்கும்படி செய்து இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி If செய்வார். we are like Joshua, surely the Lord will give the blessings of Canaan this year unto you. ஆகையால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes and pray. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். We have come into this new year. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவுடைய விசேஷமான ஒரு காரியம், அவன் ஜனங்களுடைய முறுமுறுப்பு பலவேறு காரியங்கள் எல்லாவற்றை விட்டு பிரிந்து அவன் தனிமையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் He கொண்டான். always didn't attach himself to the murmuring people, but he departed from the people and he was at the tabernacle. அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். He preserved himself. ஜனங்கள் கூடாரத்திலே முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். There were people who were murmuring in their tent. கூடாரத்திலே பல்வேறு விதங்களிலே தேவனை குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They were finding fault with God in many ways. மோசேயின் மேலே குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They were finding fault with Moses. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த யோசுவா தன்னை பாதுகாத்துக் கொண்டான். But Joshua protected himself being at the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். He did not depart out of the tabernacle. நாம் கூட இந்த புதிய ஆண்டில் அவிதமாய் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருப்போமாக. And in this year let us not depart from the tabernacle. Let us not depart from the presence of the Lord. இவ்விதமாய் மனத்தாழ்மையாய் இருந்த கர்த்தருடைய ஆலயத்தோடு சேர்ந்து இருக்கிற நம்மை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். If only we humble ourselves and attach us to the temple of the Lord, the Lord will surely bless us. நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes and pray.
எல்லாரும் நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves before the ஆண்டவரே, Lord. நீர் எனக்கு ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறீர். Oh Lord, you've given a new year unto me. இந்த 2024 ஆண்டு எனக்கு கானானாய் காணப்படணும் Oh ஆண்டவரே. Lord, this year should be like Canaan unto me. எனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசமாய் காணப்படணும், Let it- வருஷமாய் காணப்படணும் Let ஆண்டவரே. it be a year flowing with milk and honey. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What did the Lord say? நீ மோசேயுடைய ஊழியக்காரனான யோசுவாவை போல மனத்தாழ்மையாய் இருப்பாய் என்றால் நிச்சயமாகவே இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாய் If இருக்கும். this year you will be humble like Joshua, the minister of God, surely this year will be a blessed year for you. எந்த அளவுக்கு யோசுவா கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானோ அதே போல நீ பிரியாதிருப்பாய் என்றால், ஆசரிப்பு கூடாரத்தோடு கர்த்தரோடு கூட உன் ஐக்கியத்தை வைத்திருப்பாய் என்றால் இந்த 2024 ஆண்டு உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய வருஷமாக இருக்கும். To what extent this 2024 is going to be blessed depends on how much you're going to be in the presence of the Lord, how much you're going to be in the temple of the Lord. ஜனங்களுடைய முறுமுறுப்பு, ஜனங்களுடைய புகார்கள், பல்வேறு விதமான காரியங்களிலிருந்து நீ உன்னை விலக்கி கர்த்தருடைய ஆலயத்தோடு ஐக்கியப்பட்டு உன்னை காத்துக்கொள். From the murmuring of the people, from the kind of wrong things that they do, remove yourself and be in the நீ tabernacle. உன்னையே பாதுகாத்துக்கொள். Preserve yourself. இதன் மூலமா இந்த ஆண்டை நான் உனக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய வருஷமாய் மாற்றி தருவேன். Surely I'll make this year for you a year flowing with milk and honey. கர்த்தருடைய மேன்மை மறுமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், அதை நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற்றுவார். So the Lord has given us the real promise, and the Lord shall surely do it for us. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் தேவனை துதிப்போமாக. Let us clap our hands and praise the Lord. பிரைஸ் லார்ட். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக முதலாவது ஜெபிப்போம். ஐசக் 14 ராஜசேகர் அப்பா தானே ஐசக், அவர் இல்லையா தப்பா? ஓ, அந்த ஐசக்கா. வில்சன் 15:1, ஜோசப் 15:1. இந்த 3 பேருக்கும் பிறந்த நாளுக்கா ஐசக், வில்சன், ஜோசப். அப்புறம் இந்த நாளில் எம்மிமாவுடைய வீட்டுக்கார் ஜான் தாமஸ், அவருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அப்புறம் கல்யாண நாளுக்காக ஜெபிப்பாமா ஆல்வின் மோசஸ், வனிதா இருந்தீங்கன்னா எழுப்பிங்க. ஆல்வின் மோசஸ், வனிதா. அப்புறம் அலெக்சாண்டர், அவங்க இப்போ படப்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, உங்களுக்கு தெரியுங்க. அலெக்சாண்டர், தனசீலி ராணி, மறுபடியும் பேர் சொல்லிடுறேன். அப்புறம் ஐசக், வில்சன், ஜோசப், ஜான் தாமஸ் பிறந்த நாள் எம்மிமாக்கனவர். திருமண நாள் வந்து ஆல்வின் மோசஸ், வனிதா, அலெக்சாண்டர், தனசீலி ராணி. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமான பிதாவை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட கர்த்தா பேர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன், இத்தனை பேருடைய பெயர்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சபையில் சொல்லியிருக்கிறோம். அந்த திட்டத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பூமிக்கிற நன்மைகள் மட்டுமல்ல, ஆவிக்கிற நன்மைகளும் அதிகமாக பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியாய் சொன்னதை செய்யும் அளவும் பிள்ளைகளை கைவிடாமல் காத்து கொள்ளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைந்து சிதறி நொறுங்கி இருக்கிற பிள்ளைகளை கட்டி எழுப்பும், ஆசீர்வதியும், நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு திட்டவட்டமாக இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவதில்லை.
நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்கால் நேரடியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அதற்கு பிறகு உள்ள நிகழ்ச்சிகள் நாம் கவனமாய் கேட்போம். யாரும் பதட்டப்பட வேண்டியதில்லை, அவசரப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆகாரம், பஸ்ஸு எல்லா வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நிதானமாய் தெளிவாய் நாம் இருப்போம். பரிசுத்தமான பிதாவை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். Our loving Heavenly Father, we praise and thank you, Lord. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உம்முடைய மகன் மூலமாக இன்றைக்கு எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். We thank you, Lord, for having helped us hear the word of the living God through your Son. உம்முடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவரே ஒரு சிறு உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று சொல்லி அவ்வளோ கேரண்டி கொடுத்து நீர் பேச இருக்கிறீர். O Lord, you have spoken that heaven and earth shall pass away, but your word shall not. உம்முடைய மரியாள் சொன்ன மாதிரி உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகக்கடுவது. Let it be according to your word, O Lord, as Mary said. ஆண்டவரே இந்த வருஷத்தை துவங்கும் போதே உன் ஆலயத்தில் களஞ்சியத்தில் திராட்சரசம் புரண்டோடும் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று சொல்லி ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். O Lord, you have given us a prosperous word that our barn shall be filled and our presses shall be overflowing with new wine. ஆவிக்கிறபடியும் எழுத்தின்படியும் அது எங்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவேறட்டும். O Lord, in our spiritual lives and in our physical lives, let this promised word come to pass. ஆண்டவரே தொடர்ந்து நடக்க போகிற இந்த பூரிம் பண்டிகை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளும். Bless Purim function and all, O Lord, and all that is through it. ஆண்டவரே எல்லாவற்றையும் வேதத்தில் சொல்ல மாதிரி சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். O Lord, let all things be done in an order, Lord. அவை அவ்விதமாக இன்னைக்கு நடப்பித்து உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி. O Lord, do according to your word and glorify your word. ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தையும் அன்பையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த பூரிம் பண்டிகை நியமிக்கப்பட்டிருக்கு. O Lord, this feast is just to share love and fellowship, Lord. அவை அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். O Lord, let the purpose be fulfilled. நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும். O Lord, fill up the eternal purpose behind it. சீக்கிரமானவரை காயத்தப்படுத்தும். Prepare us for your coming which is soon. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, O Father. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை பாராதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் பாதுகாவல் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இயேசுவுடன் இருப்பதாக. நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்துள் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்துள் மறைந்துள்ளேன், சத்தத்தில்